முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அதாவது வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வெட்டி இருக்கிறவங்க காலையில் ஒரு 1/2 hour கோயிலுக்கு போவாங்க, சாயங்காலம் ஒரு 1/2 hour கோயில் போவாங்க. இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பொதுவான இடத்துல உட்காந்து மனசார பேசுவாங்க. இது முன்னாடி இருந்த பழக்கம். இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு ரூம்குள்ளே அடைப்பட்டு இருக்கோம். அதிகமாக என்ன பிரச்சனைனா இந்த குடும்ப தலைவர்கள் தான் அதிகமாக இந்த தனிமையில் வந்து பாதிக்கப்படுறது. தினமும் ஒரு வாக்கிங்கோ இல்லை காலையில் சாயங்காலம் ஒரு ப்ரேயர் பண்ணுறதும் மனதிற்கு சமாதானமும் ஒரு நம்மளுக்கு சுற்றி ஒரு குட் வைப்ரேஷன், அதாவது நல்ல ஒரு எண்ணங்கள் உருவாகும்போது நம்ம மனசும் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் நம்மளை சீக்கிரம் தொடாது. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் மிக வலிமையானது. நம்ம சோகமாக இருந்தால் சோகத்தினுடைய பிரதிபலிப்பு தெரியும், சந்தோஷமாக இருந்தால்